ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பயிறு வச்சு நம்ம வீட்டிலையே பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் பச்சை பயிறு, அரை டம்ளர் அரிசி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 to 10 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கழுவி நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு, தேவைப்பட்ட ஒரு சின்ன அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இது நல்ல ஒரு 10 minutes மேரினேட் ஆகட்டும். இதை அப்படியே வச்சுருங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட 2 வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன அளவு வெல்லம் அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்ச பிறகு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். வாங்க, ஒரு வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு ஆட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதித்த பிறகு இப்போ அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வாங்க நம்ம தோசை செஞ்சிடலாம். இப்போ தோசை கடாயை வச்சு இப்போ இது நல்ல மாவு கலக்கி விட்டு இப்போ தோசை ஊற்றலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நைஸாக அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தோசை ஊற்ற முடியும். வாங்க, நல்லா நைஸாக நல்லா பெரிய ரோஸ்ட்டாகவே நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆயில் சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இதை நம்ம திருப்பி விடலாம். இப்போ நல்லாவே ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பயிறு தோசை ரெடி. இந்த பச்சைப்பயிறு தோசையை நம்ம அடிக்கடி இது மாதிரி உணவில் சேர்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு வாட்டியாவது 1 weeksக்கு ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். வாங்க இது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவான தோசை ஒரு 3 பேர் வரையும் சாப்பிட்லாம். நான் ஒரு 7-8 தோசை இதில் நான் சுட்டு எடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கார சட்னி கூட இந்த தோசையை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணாதவங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.